हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலிட்டு மாசி முன்னால் ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகினுங்கலக்கரித்து தனங்கத்தேவா உய்யவும் ஆங்குளோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. மத்த நன்னரு மலர் முருங்க மலர் கொண்டு முப்போதும் உன் அடையணங்கி தத்துவமெளியென்று நெஞ்செறிந்து வாசகத் தழித்துன்னை வைத்திட்டேமே கொத்தொளர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணனுன்னும் விளக்கினிற்கு புகவெண்ணை விதிக்கிற்றியே. நாச்சியார் காமனை நோக்கி தொழுகிறார் நாச்சியார் திருமொழியில். அடுத்து நாட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டராவந்தன் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடுவே. கூடலுக்காக கிருஷ்ணனை அழைப்பது மாதிரி. அடுத்தது வெள்ளை வெளிசங்கிடம் கையில் கொண்டு விமலன் எனக்குறுக்காட்டான் உள்ளம் புகுந்தென்னை நைவித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டும் காணும் கள்ளவில் வெண் செண்பக பூமலர் கோதி களித்திசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிழற்றாதன் வேங்கடவன் வரக்கூவாய். அது குயில் 10 பாசுரத்தில் நாச்சியார் பாடியிருக்கிற பாடல். அடுத்து பாடும் குயில்கால் ஈதன்ன பாடல் நல் வேங்கட நாடர் தமக்கொரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் ஆடும் கருளக் கொடியுடையார் வந்து அருள் செய்து கூடுவராடியில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே என்று தலைவனுடைய பிரிவை தாங்காது நாச்சியார் பாடுகின்றது போன்ற வேங்கடவனை நோக்கி நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் பாடியுள்ள பாடல்கள் இப்பொழுது நாம் அனுபவித்தோம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வேங்கட மகாத்மியம் என்னும் தலைப்பிலே நாம் வேங்கடேசனுடைய அருமைகளை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 3வது நான்காக, நேற்றைய தினம் பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளை சோதிப்பதற்காக கைலாயமும் சத்தியலோகமும் கைலாயமும் சென்று இப்பொழுது வைகுந்தத்தை அடைகின்றார். ஸ்ரீ வைகுண்டம் மிகவும் அழகான ஒரு இடம். வைகுந்தம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நிவாசமாகவும் எல்லா போகபாகியங்களுக்கு இருப்பிடமாகவும் கண்களை கவரும் வனப்புடம் ஜொலித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட வைகுந்தத்தை அடைந்து இப்பொழுது சிந்திக்கலானார்.
பிரம்மன் சிவன் ரஜோகுணம் தவோகுணமுடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன ரெண்டு பேரும் ரஜோகுணமும் தவகுணமுமான கடைசி பரீட்சை இங்கேயே தான் நடத்த வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே மகாவிஷ்ணுவை அடைந்தார். இப்போ மும்மூர்த்திகளில் 2 பேருக்கு சோதனை முடிச்சிட்டார். 2 பேருக்கும் தபோகுணமும் ரஜோகுணமும் இருக்குது என்பதை உணர்ந்தார். இப்பொழுது இந்த குணம் இல்லாமல் சாத்விக குணம் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கான்னு சோதனை பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்கார். மகாவிஷ்ணு சயனத்தல கோலத்தில் இருந்தார். அவர் எப்படி பைய துயின்ற பரமன் அடிபாடி நாச்சியார் பாடினார். அவர் எப்பவுமே படுத்துன்னு தூங்குற மாதிரியே இருப்பார். தூங்குற மாதிரியே இருந்துட்டு எல்லாரையும் வாட்ச் பண்ணுவார். மகாலட்சுமி அவர் பாதங்களை பிடித்து கொண்டிருந்தால் பிருகு வந்ததை கவனித்தும் கவனிக்காது போல் நடித்து இவர் யோக நித்திரையில் இருந்தார். இதை பார்த்த பிருகு சத்தியலோகம் கைலாசம் இவ்விரண்டிலும் நடந்த அவமானத்தை நினைத்து இங்கும் சரியாயில்லை என்பதை அறிந்து கோபாவேசத்துடன் ஓடி வந்து மகாலட்சுமி தேவி மிரப்புடன் பார்த்தாள். வேகமாக அவர் வர்றதை பிருகு மாமுனி வந்த காரியத்தை அறிந்த மகாவிஷ்ணு எல்லளவும் கோபப்படாமல் உங்கள் வருகையினால் வைகுந்தம் பவித்திரமாயிற்று என்று சொல்லி பிருகுவை தன் மஞ்சத்தின் மேல் உட்கார வைத்து, முனீஸ்வரா, நாம் போட்டிருக்கும் ஆபரணங்களால் உமக்கு என்ன கஷ்டம் உண்டாயிற்றோ என்று பிருகுவின் பாதங்களை பிடித்து கொண்டே அவர் வலது காலில் இருந்த 3வது கண்ணை பிடுங்கி எறிந்து விட்டார். மற்றும் தாங்கள் பெரிய தபசிகள் மகானுபாவர், தாங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று மிகவும் சாந்தமாக வினவினார். எப்பொழுது பிருகுவின் ஞானக்கண் போய்விட்டதோ அப்பொழுது பிருகுவே அப்பா அம்மா என்று சொல்லிக்கொண்டே தான் செய்தை தவறுதை உணர்ந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை தன் அபராதத்தை பொறுத்தருளுமாறு வேண்டினார். ஸ்ரீஹரியும் மிகவும் சாந்தமாக, ஓ பிருகு, நீ நிமித்த பூதன், உன் தவறு ஒன்றுமில்லை, உனக்கு நல்லது நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார். பிருகு முனிவரும், மகான்பாவா, எங்கள் யாகத்தின் பயனை அடைய நீர்தான் தகுந்தவர், சத்குண சம்பந்தர் என்று பிரார்த்தித்தார். மகாவிஷ்ணுவும் உங்கள் யாகம் பூர்த்தியாகும் தருணத்தில் நானே நேரில் வந்து யாக பயனை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அதற்கு மனம் மகிழ்ந்த பிருகுவும் ஸ்ரீமன் நாராயணனிடம் விடைபெற்று கொண்டு கங்கை கரையில் யாகம் செய்து கொண்டிருந்த கஷ்யபாதி முனிவர்களை அடைந்து நான் திருமூர்த்திகளை பரிச்சை செய்து வகையை பற்றி விவரித்தார். மும்மூர்த்திகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் சத்துவ குணமுடையவர், சாந்தமூர்த்தி. அவரே தான் நம் யாகத்தின் பயனை அடைய தகுதியுள்ளவர் என்றார். எல்லா முனிவர்களும் சந்தோஷம் அடைந்து யாகத்தை செய்ய தொடங்கினர். இப்போ முனிவர்கள் முறைப்படி யாகம் செய்யலாயினர். பூர்ணாகுதியும் போது விஷ்ணுவே நேரில் வந்து யாக பலத்தை பெற்று வைகுண்டம் அடைந்தார். பிருகு மகாவிஷ்ணுவின் மார்பில் உதைத்ததிலிருந்து லக்ஷ்மி கோபம் கொண்டு, சுவாமி, உங்கள் மார்பு என் இருப்பிடம் என்று உங்களுக்கு தெரியும். என்னிடத்தை காலால் உதைத்த மகரிஷியை பூஜித்தீர்கள். எனக்கு எவ்வளோ அவமானம் நடந்திருக்கிறது. அதுவும் சுதலம் முதலான 14 உலகங்களுக்கு அதிபதியை, 33 கோடி தேவதைகளுக்கு தேவனாகவும் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு இரட்சகனாகவும் உள்ள உங்களை காலால் உதைத்த அவருக்கு மரியாதை செய்து அனுப்பியது முறையா? நான் இந்த அவமானத்தை பொறுக்க மாட்டேன். அதாவது அவர் வந்தவர் என்ன பண்ணார்னா, மகாவிஷ்ணு யோகத்தில் இருக்காருன்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பார்த்தார். அவர் வேணும்னே கவனிக்காமல் இருந்தார். உடனே தன்னுடைய காலினாலே மகாவிஷ்ணுடைய மார்பில் உதைந்தார். உதைஞ்ச உடனே அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, மகாவிஷ்ணு கோபப்படுவார் அப்படின்னு. மகாவிஷ்ணு கோபம் அடையவே இல்லை. உடனே அவருக்கு ஆசனம் கொடுத்த, சுவாமி, நான் நல்லா அசதியாக தூங்கிட்டு இருந்தேன், வாங்கோ, நீங்கள் என்ன காரியமாக வந்தீங்க என்று சொல்லி அவருக்கு ஆசுவாசப்படுத்தி அவருக்கு உபச்சாரம் பண்ண உடனே பிருகுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்தார். அதோடு நீங்கள் தான் இவ்வளோ மும்மூர்த்திகளில் ஒருவனாக இருந்தால் கூட உன்னை அவமானப்படுத்தினப்போ கூட நீ என் மீது கோபப்படாமல் சாந்தமாக இருக்கிறாயே, ஆகவே நீ தான் சத்துவகுணம் உள்ளவர் என்று சொன்னார்.
அதனால தான் பகவானுக்கு என்னன்னா கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பேர். ஒரு சின்ன கயிறு எடுத்து குழந்தைய கட்டினா கூட கட்டுப்படக்கூடியவன் பெருமாள் மகாவிஷ்ணு. அவர் வந்து பக்தர்களுக்கு தாசனாக இருக்கிறவர். எப்படி நாம் எப்படி பகவானுக்கு நாம் தாசனாக இருக்கோம், அது பக்தர்களுக்கு பகவான் பணிவாக இருப்பார். அதனால தான் சொல்லுவோம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாபான் ஆசிரியர். கூடாரை வெல்வான், கூடியவரனும் தோற்று போவான். பகவானுக்குள்ள ஒரு குணம் அதுதான். தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னிடம் கூடுபவர்கள் யாரோ அவர்களிடம் பகவான் தோற்று போவான் சந்தோஷமா. இது மகாபாரதம்லாம் வரும். தன்னை எதிர்ப்பவர்களே ஜெயிப்பான். அப்படி தன்னை காலால் உதைத்த அந்த பிருகு மகரிஷிக்கு உபச்சாரம் பண்ண உடனே மகாலட்சுமிக்கு என்ன கோபம் வந்ததுன்னு கேட்டால், சுவாமி நீங்கள் 33 தேவர்களுக்கு அதிபதி, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் நாச்சியார் பாடுவார். 33 தேவர்களுக்கு அதிபதி, லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு சம்ரட்சகன் நீ தான் பண்ணுற, காப்பாற்றுற. அப்படிப்பட்ட நீ அந்த எண்ணம் எங்கேருந்து உண்டாகுது? இதயத்திலேருந்து உண்டாருது. உன்னுடைய ஹிருதயத்திலேருந்து இந்த மாதிரி நல்ல எண்ணம், காப்பாற்றணுங்கிற ரட்சகம் பண்ணணுங்கிற எண்ணம் உண்டாருது. அந்த ஹிருதயத்திலே எனக்கு வாசம் கொடுத்திருக்கிறாய். பின்னால் ஆழ்வார் சொல்லுவார், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்வா நிகரில் புகழாய் ஒன்றுடையாய் உலகமாழ்வனே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விளங்கும் திருவேங்கடத்தானே புகழொன்றல்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி மார்பில் அமர்ந்து கொண்டு இருப்பவள் மகாலட்சுமி. அந்த இடத்துல பிருகு மிதித்ததுனால என்னை மிதித்தது மாதிரி ஆயிடுத்தே என்று கோவப்படுகிறாள். அதற்கு பத்மநாபன், லட்சுமி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் பக்தர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டவன் என்பது உனக்கு தெரிந்ததே. நம் குழந்தை தவறு செய்தால் தாய் தந்தையர்கள் சிக்ஷிக்க மாட்டார்களா? மன்னிப்பார்கள். விஷயமறிய காரியம் நடத்த என்னை உதைத்தார். பிறகு நம் பரம பக்தன் நம்மை அவமதிப்பானா? அவன் என்னை அவமதிக்கணும்னு அமைக்கலை, என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவரும் நம்ம குழந்தை தான். ஆக நம்ம குழந்தை மிதிச்சதுன்னா நம்ம கோவிச்சிக்கலாமா என்று சமாதானம் பண்ணுறார். நாதா, நீங்கள் தருணத்துக்கேற்ப சமாதானம் செய்வதில் உங்களை யாரும் மிஞ்ச முடியாது என்பது உலகறிந்த உண்மை. எனக்கு நடந்த அவமானத்தை நான் பொறுக்க மாட்டேன். இன்றுடன் நம் இருவருக்கும் இடையேயுள்ள உறவு பந்தம் தீர்ந்து விட்டது. என்னை அவமானம் செய்த மகரிஷியை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். நம்மை பிரித்த அப்பிராமண ஜாதி பூலோகத்தில் தரித்திரர்களாய் வித்தியை விற்று ஜீவிப்பாராக என்று சபிக்கிறார். அதாவது ஒரு பிராமணன், ரிஷி பிராமணர் தானே, தன்னுடைய கோபத்துக்காக மகாலட்சுமியாக என்னை உதைந்து விட்டதால் இந்த பூவுலகத்தில் பிராமணர்கள் தான் கற்ற கல்வியை, அதாவது வேதத்தையோ அல்லது இதையோ விற்று ஜீவிதம் செய்யணும் என்று சபிக்கிறாள். மகாவிஷ்ணுவின் பாதகமலங்களில் நமஸ்கரித்து ஹரி எவ்வளவு கெஞ்சியும் கேளாமல் லக்ஷ்மி கொல்லாபுரம் சென்று பூலோகவாசியாக தவம் செய்யலானாள். பூலோகத்துக்கு போயிட்டார். மகாவிஷ்ணு உடனே என்ன பண்ணுறார்? ஸ்ரீஹரியானவர் பிருகுக்கு செய்த உபசரணைக்கு லட்சுமி கோபம் அடைந்ததனால் வைகுந்தத்தில் தரித்திர தேவதை வாசம் செய்ய தொடங்கினாள். மகாலட்சுமி போன உடனே அந்த இடம் சூன்யமாகிவிட்டது. வைகுந்தவாசிகள்லாம் இங்கே வைகுந்தவாசிகள் எல்லாம்